சார் இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் அந்த சூழ்நிலையும் இருந்துச்சு. இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் கூட்டணியில் தான் சேரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்களும் சொல்லியிருக்கீங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இன்னைக்கு இந்த சூழல் மாறிவிட்டது. கரூர் சம்பவத்திற்கு முன்பு விஜய் அவர்களுக்கு இருந்த ட்ராக்ஷன் வேற. அவர் அந்த உட்கட்டமைப்பே இல்லாமல் அவர் நிகழ்ச்சிகளுக்கு கூடிய கூட்டத்தை வைத்து நாம் எளிதாக முதல்வராகி விடலாம், உட்கட்டமைப்பே அவசியமில்லை என்ற அளவுக்கு அவர்கள் கட்சியினரும் அவரும் நினைத்தார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு புதிய புரிதல் வந்திருக்கும். உட்கட்டமைப்பு இல்லாமல் ஒரு கட்சி தேர்தலை எதிர்கொள்வது என்பது அத்தனை எளிதல்ல அப்படின்றது புரிந்திருக்கும். ஸோ இப்போது கூட்டணி என்பது எதற்கென்றால் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மட்டுமல்லாமல் தேர்தல் பணியை செய்வதற்கே அவர்களுக்கு இன்று கூட்டணி தேவைப்படுகிறது. இப்போது ஒரு கரூர் சம்பவத்தை ஹேண்டில் பண்ணுறது எப்படிக்கு ஒரு முக்கியமான பணியோ, அதே போல் தேர்தலில் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது, பிரச்சாரம் செய்கிறது, இது எல்லாத்துக்குமே பெரிய உட்கட்டமைப்பு தேவை. இன்றைக்கி அவங்கக்கிட்ட அது சுத்தமாக இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது தனியாக அவர்களால் எப்படி தேர்தலை எதிர்கொள்ள முடியும்? ஸோ தேர்தலில் போட்டியிடுவதற்கே அவர்களுக்கு கூட்டணியின் துணை தேவைப்படுகிறது. இப்போ ஏடிஎம்கே கூடயோ இல்லை பிஜேபி கூடயோ இல்லை வேறு ஏதோ ஒரு கட்சியோடவோ அவர்கள் கூட்டணி வைத்தால் இந்த நாமினேஷன் ஃபைலிங்லேருந்து எல்லாவற்றுக்கும் அவர்களுக்கு உதவி என்று தேவைப்படுகிறது. அதனால் இன்றைக்கி தனியாக போட்டி போடுவது என்பது தாவேக்காவுக்கு ஆப்ஷனே கிடையாது.